வணக்கம் நண்பர்களே, நான் வசந்த். இப்போது எல்லா கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இது ஏன் வச்சுருக்காங்க, இது வச்சுருக்கணும்னா ஐஏடிஎஃப்பில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஏடிஎஃப் ஸ்டாண்டர்டில் 8.5.1.2ல் ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் ஆப்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி ஆர்கனைசேஷன் ஷால் என்ஷூர் தட் ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கம்யூனிகேட்டட் டு அண்ட் அண்டர்ஸ்டுட் பை த எம்ப்ளாயி ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெர்ஃபார்மிங் த ஒர்க். எந்த ஒரு எம்ப்ளாயி எந்த வேலையை செய்கிறாரோ அந்த எம்ப்ளாயி புரியும்படி அவருக்கான ஒர்க் ஸ்டாண்டர்ட் இருக்க வேண்டும். அதாவது வேலை செய்கிறவருக்கான ஒர்க் ஸ்டாண்டர்ட் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது தான் நம்ம ஒர்க் ஸ்டாண்டர்ட் அல்லது ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்யும் விதத்தை பற்றி தான் நம்ம போட்டிருப்போம். அதை அவருக்கு புரியும்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த ஒர்க் ஸ்டாண்டர்டானது தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, presented in the languages understood by the personnel responsible to follow them. அதாவது அந்த வேலை செய்யக்கூடியவர் எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் அந்த ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனானது இருக்க வேண்டும். கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்சசிபிள் ஃபார் யூஸ் அட் த டெசிக்னேட்டட் ஒர்க் ஏரியா. அந்த ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனானது அவர் எங்கே இருந்து வேலை செய்கிறாரோ அந்த இடத்துல அவர் பார்க்குற மாதிரி அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தி ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் டாக்குமெண்ட் ஷால் ஆல்சோ இன்க்ளூட் த ரூல் ஃபார் ஆப்ரேட்டர் சேஃப்டி. இதில் நம்ம ஆப்ரேட்டர் சேஃப்டியை உறுதி பண்ணுற மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுவும் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ஒர்க் ஸ்டாண்டர்டை பற்றி ஐஏடிஎஃப்பில் சொல்லியிருக்குது. இதில் இந்த கிளாஸில் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தது, டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.